சகிப்பதற்காக வரவில்லை. நபிதாங்க மனிதர்கள் அடிப்படையில் அவங்களுக்கு சில எண்ணங்கள் வரலாம் அல்லவா, அவர்கள் சகிப்பதற்காக வரவில்லை. ஆகிய இவங்க திருநட்டாங்க. இதே அல்லாஹ்வுடைய நபியாகி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணார்கள்? லான செஞ்சிட்டாங்க. யாரெல்லாம் ஒரு காவிரிகளை விட்டு வைக்காது. 1050 வருஷம் எவனும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் வெட்டிட்டு ஹலாக்காக எழுதிட்டாங்க. அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட இக்தியாரை, அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய சுய விருப்பத்தை இந்த நபி தந்தனில போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? சபூர் செய்து கொண்டார்கள். அந்த நபி என்ன பண்ணாங்க? லானத்து செய்து விட்டார்கள். அப்ப மனிதர்கள் அடிப்படையில் அதுக்காக அல்லாஹ்வுடைய லானத்து, மலக்குடைய நாபத்து மனிதனுடைய. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் மட்டுமல்ல, மனிதனுடைய நாட்டத்தில் அல்லாஹ்வும் செயல்படுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற விஷயத்தையும் இவனுக்கு ஒரு நாட்டம் இருக்கு. நான் அல்லாஹ் என்ன பண்றேன்? அல்லாஹ்வுடைய நாட்டை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம தப்பித்துக் கொள்ள முடியாது. வந்தது ஒவ்வொரு ஆளுக்கு வந்து எல்லாம் பண்றது அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய முஸ்லிம்கள் அது செய்யப்படுவது, நோக்கப்படுவது, சொல்லப்படுவது, இதெல்லாம் என்ன என்று விளங்க வேண்டும். நாட்டுக்கு வந்த அந்த காவிரிகள் எல்லாம் எத்தனை பேர் அந்த நாட்டு மன்னரே வாங்கி கூப்பிட்டது? சில பேரை கூப்பிட்டுருக்கலாம், விஞ்ஞானியே ஏதாவது. மற்றவங்களா ஆஹா அங்க போனா ஒண்ணுக்கு 10 சம்பளமாச்சே, அங்க போனா நாட்டுல போலாமே தெரிஞ்சு ஆசைப்பட்டு வந்தானே இல்லையா? அவனுடைய இத்தியார் பிரகாரம் பயன்படுத்தி இல்ல காவிரிகள் எடுத்துடுவாங்க. முஸ்லீம்களும் சரி, அவங்க எல்லாம் அவங்களோட சொந்த விருப்பத்தை இங்க போனா அதிகமா சம்பாதிக்கலாம் வந்தாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தை பத்தி, இஸ்லாத்து உள்ளது என்ன, அவரோட தௌஹீத் கொள்கை என்ன விலகடா அதே வந்திருக்கலாம் அல்லவா? இதை பத்தி சிந்திக்கலாம், காசு செஞ்சுக்கிட்டோம். எந்த அளவுக்குன்னா அந்த பிராமண மார்க்கத்துல கூட சில பேர் ஏன்னா கடல் தாண்டி போகக்கூடாது என்று அவங்க ஒரு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதை அந்த காலத்தை அதெல்லாம் பார்த்தாலும் அதையெல்லாம் தாண்டி கூட வந்துட்டான். என்னங்க அவன் மார்க்கத்துல இருந்துகிட்ட அதை தாண்டி கூட வந்துட்டான். நீ சம்பாதிக்கலாம். இன்னைக்கு பெரிய போஸ்ட் இருக்கிறவங்க நீங்க அந்த பிராமின்ஸ் உள்ளவன தான் இருக்கலாம். நம்ம 10 பேர் சம்பாதிக்கிறது ஒரு ஆளையும் சம்பாதிக்கலாம். இல்லைங்க அப்ப பாருங்க, துனியாவை தெரிஞ்சுக்கலாம், அவருடைய இக்தியாரை பயன்படுத்தினான் அல்லவா, ஆராய்ச்சி பண்ணான் வந்தால சம்பாதிக்கலாம். அதே மாதிரி மார்க்கத்தையும் சம்பந்தப்படுத்தணும்ல. இது அல்ல இல்ல உனக்கு வகியா வந்துச்சு அளவுக்கு சொல்லிட்டு இல்ல வகியில வந்துச்சுன்னா பரவாயில்ல, அல்ல நான் சொல்லலாம். இதுக்காக இது மாதிரி எல்லாம் பரவலாக இருக்கு. இந்த நாடு எப்படி சூட்சமா அதே மாதிரி இஸ்லாத்தை பத்தி நாட்டு மக்கள், இந்த நாடு நம்ம நபியார்கள் வாழ்ந்த ஊரு, மேராஜுக்கு லீவ் விடுறாங்க. மேராஜினா என்னன்னு எத்தனை பேர் கேட்கலாம்? இந்துக்கள்ல இதுக்காக லீவு. அல்லாஹ்வை சந்தித்தார்கள், தொழுகை கடமையாக்கப்பட்டது, அதுக்கெல்லாம் லீவ் விடுறாங்களே இல்லையே இந்த நாட்டுல? ஹஜ் நாளைக்கு லீவு, எதுக்கு ஹஜ் எதனால, நோம்பு நாளைக்கு லீவு எதனால? அப்ப இதனால ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா? 1:10 வந்துட்டு தாண்டி. அப்ப அதனாலதான் அல்லாஹ் சொல்றா, யார் இஸ்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நஷ்டம், மறுமையிலே நஷ்டவாளிகள். ஏண்டா தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை அல்லாஹ் கொடுத்திருக்கான். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய சாபம் என்ன? அதுக்காக தான் நீ முன்னாடி சொன்னோம்ல, நீ பாதிக்கப்பட்டவர்களுடைய வயிற்றுக்கு பயந்து கொள்ளுங்கள், சாபத்துக்கு பயந்து கொள்ளுங்கள். அநியாயம் செய்யப்பட்டவர்கள் காவிரானா வயிற்று தெரிஞ்சானா அல்லாஹ் பிடிச்சிருவான் என்று சொல்லிவிட்டு, இத்தகையோருக்கு அவர்கள் செயலுக்கு தக்க பிரதிபலன் மீது இவர்களுடைய நிச்சயமாக பிரதிபலன் என்னவென்றால், நிச்சயமாக அல்லாஹ், மலக்குகள், மனிதர்களே ஆகிய யாவரும் சாபம்தான். அப்ப மனிதர்கள் அடிப்படையில் நபிமார்களே சாதிச்சுட்டாங்க. அப்ப மனிதர்கள் அடிப்படையில் நாம சவிக்கலாம், சவிக்காமல் இருக்கலாம், என்னுடைய உரிமை. இல்லைங்க சில நபிமார்கள் என்ன பண்ணாங்க? யாரெல்லாம் என்ன எடுத்துக்கலாம், நீ அல்லாக்கு ஹலாக்காக்கு அதாக்கு இதாக்குன்றதுதான் இருக்கு. ஆனா ஒளியாக்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? ஒரு போர்வையை எடுத்துட்டு போயிட்டாங்க ஒருத்தவங்க. ஒரு போர்வையை என்ன பண்ணாங்க? ரப்பே என் ஒரே போர்வா கொடுத்து போட்டுக்கிட்டேன், எனக்கு அதாச்சு அதையும் இல்லாம திருடிட்டு போயிட்டான். திருடியதன் காரணமாக, என்னுடைய பொருளை திருடியதன் காரணமாக உன்னிடத்துல குற்றவாளி ஆகிட்டான். நான் மன்னிச்சுட்டேன் ரப்பே, நீனும் மன்னிச்சுட்டு கேட்டாங்கல்ல. நாமலாம் தான் என் பொருளை எடுத்தான், கஷ்டப்படணும் சிரமப்படணும் எண்ணங்களை வருதே இல்லையா? அவங்களோட உரிமை எப்படி நினைப்பதற்கு இல்லைங்க. ஆனா அந்த சாபமும் மனிதனுடைய சாபமும் இருக்கத்தான் செய்யும். அவங்களுடைய விருப்பத்திற்கு அல்லாஹ் செய்யணும். நாஃபியா என்று சொல்லக்கூடிய பிரயோஜனம் அளிக்கக்கூடியவன், லாரி என்று சொல்லக்கூடிய துன்பம் அளிப்பவனும் அல்லாதான். ரெண்டும் அவன்கிட்ட தான் வந்தாவணும். அதனாலதான் எல்லாம் என்ன கொண்டுதான் செயல் எடுப்பது அல்லாஹ்வுடைய நாசம். இச்சாபத்திலேயே அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள். வேதனை அவர்களுக்கு லேசாக்கப்படவும் மாட்டாது, அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட மாட்டாது. இப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹ் தண்டனை எல்லாம் சொல்லிவிட்டு, அப்ப அல்லாஹ்வுடைய சாபம், மலக்களுடைய சாபம், மனிதனுடைய சாபம் எல்லாம் இருக்குது. இப்படி அநியாயம் சொன்னா ஒழுங்கு செஞ்சார், ஒழுங்குன்னா அநியாயங்க, அநியாயம் எல்லாத்தையும் பெரிய அநியாயம். இன்னைக்கு சிறுக்காலம் ஒழுங்குன்னு அவை என்னங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, குர்ஆன்ல சொல்லிட்டான், ஷிர்க் இருக்குது அதான் பெரிய அநியாயம் தான், மற்றதெல்லாம் சின்ன சின்ன அநியாயங்கள்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னங்க இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த அநியாயத்தை ஆஹா போட்டு அல்லாஹ்வுடைய சாபம் வந்துருச்சு, இதை விட்டு மீட்சியே கிடையாதா என்பதற்கு அல்லாஹ் இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? இல்லல்லதீன தாபு மின் பஅதி ذلك وأصلحوا فإن الله غفور رحيم. அல்லாஹ் லா யுஹிப்புல் ظالمين.
நேர்வழி காட்ட மாட்டான் விரும்புகிறீர்கள் சொன்னவன் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அவனுடைய கருணையை சொல்லி காட்டுறான். எனினும் இதற்கு பின்னரும் இதெல்லாம் நடந்த பிறகு விட எவரேனும் பச்சாதாபப்பட்டு பாவங்களிலிருந்து விலகி சீர்திருத்தி கொண்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனும் கிருபையுடையவனுமாக இருக்கிறார். நடந்த பிறகும் தீமையிலே இருந்த பிறகு இவன் பச்சாதாபப்பட்டு தௌபா செஞ்சு வீண்டு என இவர் சீர் செய்து கொள்வானே ஆனால் அவன் தன்னை சீர்படுத்திக் கொள்வானே ஆனால் அல்லாஹ் அவனோட பாவத்தை மன்னிக்கிறான். ஏன்னா அல்லாஹ் கிருபை செய்கிறான். பாருங்க, அல்லாஹ்வுடைய பங்கையும் சொல்றான், நம்முடைய பங்கையும் சொல்றான். இவன் என்ன செய்யணும்? அநியாயம் செஞ்சுட்டானா அவர்கள் பச்சாதாபப்பட்டு இதற்கு வருந்தி இந்த தீமை என்னிருந்து வந்து விட்டதே நடந்து விட்டதே என்று வருந்தி தௌபா செய்து பச்சாதாபப்படுவார்கள் யாரால் தன்னை சீர்திருத்திக் கொள்வார்கள் யாரால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் கஃபூர் ரஹீம். முன்னாடி என்ன சொன்னா? லா யுஹிப்புல் ஸாலிமீன் சொன்னா, லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன் சொன்னா, நேர்வழி காட்ட மாட்டேன் விரும்ப மாட்டேன்னு சொன்னான். இது என்ன சொல்றான்? அப்ப இதுல அல்லாஹ்வுடைய பங்கு சொல்லி நம்முடைய பங்கையும் சொல்லுகிறான். இதுல நம்முடைய பங்கு இருக்கிறது. பங்குங்கிற வார்த்தை இல்லை, ஆனால் நம்முடைய இது இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா எதுக்காக பச்சாதாபப்படுத்துறான்? அல்லாஹ் தவ்வாபு, பச்சாதாபத்தை ஏற்பவன். தௌபா யாருக்கு ஏற்படும்? அடியார்களுக்கு தான் ஏற்படணும். இது எப்ப ஏற்படும்? இது உணர்ந்தா ஏற்படும். அந்த உணர்வு திரும்ப இவனுக்கு இருக்கிறது. இந்த இஹ்தியார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஹ்தியார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல சொல்லுங்க, இல்லல்லதீன தாபு மன் பஅதி ذلك வாஸலஹு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். எனினும் இதற்கு பின்னரும் எவரேனும் பச்சாதாபப்பட்டு பாவங்களிலிருந்து விலகி சீர்திருத்திக் கொண்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமா அல்லாஹ் மிக மன்னிப்போனும் கிருபையுடையவனுமாக இருக்கிறார். இப்ப இந்த ஆயத்திலங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? அடியார்கள் இந்த செஞ்ச பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு பச்சாதாபப்பட்டு மன்னிப்பார்கள், அல்லாஹ் மன்னிச்சிடாங்க. இதுல பாருங்க, இன்டைரக்டா என்ன இருக்குதுங்க? அல்லாஹ்வுடைய பங்கும் இருக்குது. அடுத்தபடியாக நம்மள பங்கு, நம்முடைய கடமை. பாவம் செஞ்சுட்டா அப்படி பாவத்திலே இருக்கு, எல்லாம் நாட்டில் இருக்கிறது அல்ல. பச்சாதாபப்படணும். பச்சாதாபப்படுறது எப்போ பட முடியும்? நம்முடைய உரிமை, நம்முடைய இதை பாதுகாப்பு இது பண்றது. பச்சாதாபப்படாமல் இருந்தா தௌபா செய்யக்கூடிய நிலையில அதுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்தரங்கத்தில் வரணும். அது வேற விஷயம். இதுல டைரக்டா சொல்றாரு, போன் ஆயிட்டா அப்படி எடுங்க. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பட்ட வர்த்தனமா பகிரங்கமா தெரியக்கூடிய விஷயத்துக்கு இதுல நம்மளுக்கு தடுவாராம இருக்கிறது என்ன செய்யணுங்க? இதுல அல்லாஹ் தான் சொல்லிட்டான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன் வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன் எல்லாம் சொல்லிட்டு இப்படிதான் செய்யறவன் என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்லிட்டு வமா கானல்லாஹு யظلمஹும் வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمூன். இதுல அல்லாஹ் டைரக்டா சொல்றான், அல்லாஹ் அநியாயம் செய்வதில்லை, அவனுடைய அரசுக்கு அவங்களே தீங்கிழைத்துக் கூடா என்பா சொல்றான். இதுல நான் நேர்வழி காட்ட மாட்டேன், அநியாயங்களை விரும்ப மாட்டேன்னு எல்லாம் சொல்றான். அவன் நேர்வழியே காட்ட மாட்டேன்னு சொல்றான். ஆதியாகி அல்லாஹ் ஏன் எதன் காரணமாக இவன் அநியாயம் செஞ்சான், உருமு செய்யறான், இது பண்றான், அதனால இவனுக்கு கிடைக்காதுங்கிறான். அது நம்மள பங்கை நம்மள இதையும் சொல்லி காட்டித்தான் அந்த இது கிடைக்கலங்கிறான். பிறகு இப்படி எல்லாம் செஞ்சா கூட அல்லாஹ் அவனோட பங்கை நீ தௌபா செய்ய மீது பச்சாதாபப்படு பட்டுட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஏன்னா கஃபூருங்கிற சிவத்து அவனுக்கு இருக்குது. ஏன்னா அப்ப தண்டனை முன்தகிம் என்ற தண்டனையை பெறாமல் கஃபூருடைய சிவத்தை பெற்றுக் கொள்வதற்கு உடனே மாற்றம் வரணும். என்ன மாற்றம் வரணும்? இதுக்கு தௌபா செய்யணும், அசல ஒரு சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். சீர்திருத்திக் கொள்றதும் தௌபா செய்யணும் யாருடைய பங்குங்க? நம்முடைய பங்கு, நம்முடைய கடமை. இது எப்ப தெரியும்? இதெல்லாம் வழங்கணும். விளங்குது. நான் தவறில் ஈடுபடும் தவறான விஷயம் ஏறா அல்லா பச்சாதான் அல்லா மன்னிப்பான். இது நம்முடைய பங்கு. இதுக்கும் அல்லாவுடைய நாட்டம் தான். அதுக்குதான் இந்த நாமத்துல மஜ்லிஸ்ல வர்றது போறது இது அல்லாவுடைய நாட்டம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி. அல்லாஹ் யாருக்கு வழிகாட்டணும் வழிகாட்டணும். வமை யுதலில் யாரை வழிகேட்டிலேயே விட்டுவிட நாடுகிறானோ பலன் தஜிதலகும் வலிய முர்ஷிதா. நேர் வழி காட்டக்கூடிய ஷேகுமார்களை வலிய முர்ஷிதா பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீ ஷேகித்து வந்தா இந்த தன்மைகள் இந்த பாகுபாடு பிரிந்து விலகிக் கொள்ள முடியும். அப்ப அதுதான் என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் பாவத்திலே தெரிந்தோ தெரியாமலே ஈடுபட்டு விட்டு அவன் துறைப்படி தௌபா செய்து மீள்வார்கள். அவர்களுக்கு அவர்கள் தான் மனிதர்களை சிறந்து விட்டாங்க. அப்ப மனிதர்கள் அடிப்படையிலே சில தவறுகள் குற்றங்கள் நடக்கலாம். அதுக்கு தௌபா செய்வது யாருடைய பங்குங்க? நம்முடைய பங்கு. அது இருக்கத்தான் செய்யும், அதை செயல்படுத்தத்தான் வேணும். என்ன பண்ண அல்லாஹ் நாட்டுன்னு விட்டுட்டோமாக்கு
யார் நன்மை செய்தா அல்லாஹ்வுடைய புறத்திலே, தீமை செஞ்சா உன் நஷ்டப்பட்டு ஆயத்துக்கு மாற்றம். அப்ப நன்மை வந்தா அல்லாஹ்வுடைய கிருபை செய்யணும், தீமை வந்தால் அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு அல்லாஹ்வுடைய இதை கொண்டு நடந்தாலும் கூட நம்முடைய நஷ்டின் காரணமாக நடந்தது பட்டவர்த்தனமாக முதல் இந்த ஆயத்தம் பெறாத அமல் செஞ்சாலும் நம்மளுக்கு உண்மைகள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி சொல்லிட்டு எவர்கள் பச்சாதாபப்பட்டு பாவத்திலிருந்து விலகி திருந்தி கொண்டால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். இரண்டால் நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்போரும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை சொல்றான், தன்னுடைய மனிதன் தன்னைத்தான் தன்னுடைய நிலையை அவன் சீர்திருத்திக் கொள்ளாத அல்லாஹ் அவனை இதை மாத்துறது இல்லையா? என்னங்க முதல்ல அவன் நினைக்கணுமா? அது மட்டும் இன்னொரு எல்லாத்தையும் விட பெரிய ஞானத்துக்கெல்லாம் பொக்கிஷமான ஒரு ஹதீஸ் ஒன்று என்னங்க, ஆயத்திற்கு அது குறுனி அது குறுக்கும் என்ன நினைக்க நான் உங்களை நினைக்கிறேங்கிறான். இவனுக்கு ஒரு செய்ய நாட்டம் இல்லைன்னா அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? என்ன நான் ஒன்னு நினைக்கிறேன்னு ஏன் எப்படி சொல்லுவான்? இது குர்ஆன் ஆயத்து. அல்லாஹ் சொல்ல முடியுமா எனக்குன்னு ஒண்ணு இல்லையே, ஒரு நாட்டுக்குள்ள என்ன அடக்குன்னு சொல்ல முடியுமா? இருக்குது, அதுக்காக தான் சொல்றேன். அது மாதிரி ஒக்கை முசலா அந்த தொழுகை நிறைவேற்ற நோம்பு முடியும் தக்காது கொண்டு சொல்றதுக்கு உனக்கு சில அதிகாரம் இருக்கிறது, உனக்கு தன்மை இருக்குது, எக்தியாருடைய பயன்படுத்தக்கூடிய உனக்கு எக்தியார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றது, ஆனா இந்த நீதி அப்படி நான் எப்படி என் அடியானி என்னை எப்படி என்னன்னா அது மாதிரி ஆயிரம் நல்லா சொல்றான். அப்ப இவன் ஆடக்கூடிய நாட்டம் என்னக்கூடிய எண்ணம் இவனுக்கு இருக்குதே இல்லையே? என்னங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பங்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனா பங்கு நம்முடைய கடமையை பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்ப நம்முடைய நாட்டை நம்முடைய விருப்பம் ஒரு பதில அதுல இன்னொன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா அத்தியாயம் 3ல 92வது 4வது வசனத்துல சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். தானம் செய்தால் உங்களுக்கு பிரியமான பொருளிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரையிலே நிச்சயமாக நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். தானமாக நீங்கள் எதை செய்யாத போதிலும் நிச்சயமா அல்லாஹ் நீங்க அறிவான். பொதுவா தான தர்மங்கள் செய்யறோம் பாத்தீங்களா, அது எதை செய்யணுமா? நாம விரும்பக்கூடியதங்க. என்னங்க நான் ஏதோ கொடுத்தேன் ஒண்ணு அல்ல ஆட்டம் வச்சு கொடுத்தேன் அல்ல, நீ விரும்பக்கூடியதா கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது, இல்லாத அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? லத்தனால் பிர்ரு ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீ விரும்பக்கூடியதை, உன்னிலிருந்து விருப்பத்தில் உள்ளதை நீ கொடு. அப்ப நமக்குன்னு ஒரு விருப்பம் ஒண்ணு இருக்குது, என்னங்க இருக்குதா இல்லையா? அப்ப நம்மளோட பங்கு நம்ம விரும்பக்கூடியது என்ன? நம்மளும் எவ்வளவு நல்ல விஷயத்தான் விரும்பணும். அதனால நீ உண்மையிலேயே நன்மை அடையணும்டா, நீ விரும்பக்கூடியதை பிறருக்கு விரும்பு. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒரு மூமின் தனக்கு விருப்பமானதை இன்னொரு மூமினுக்கு கொடுக்காதவரை உண்மையான மூமின் ஆக மாட்டான்ட்டாங்க. லேசா விளங்குற ஒரு ஹதீஸ். என்னங்க அட தீன் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும், ஆசைப்படும், அவெல்லாம் கிட்டு போய் நாம நல்லா இருக்கணும். இந்த நேரம் தான் இப்படி ஒரு சைனலம் ரவ்வாமான அடையாளம். என்னங்க அதனால என்ன சொல்றான்? நீ முடித்த அளவுக்கு உன்னோட தகுந்த அளவுக்கு உனக்கு விருப்பமானதை நீ கொடு. கொடுக்காதவரை நன்மையை பெற்றுக் கொள்ளவே முடியாது. இது யாருடைய ஆயத்துங்க? ஒன்னிலிருந்து நீ விருப்பப்படக்கூடிய நீ பெற்றுக்கொள்ளவே முடியாதுட்டா. இதுல என்ன கலகுது? அப்ப நாம விருப்பம் ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ்வுடைய நாட்டில் விருப்பக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா படிக்கக்கூடிய கை, பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய நாவு எப்படி ஆகுதா அது ஒரு நிலை வந்துட்டு அது வந்துடும். அது வரையும் என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன, என்னோட விருப்பம் என்ன, மற்றோட விருப்பம் என்ன, நம்ம என்ன செய்யணும், அந்த சட்டத்தை பேரினுடைய கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அடுத்தபடியா அல்லாஹ் தஆலா சொல்றான், 102வது வசனத்துல இதே அத்தியாயத்துல, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من الناس فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டியவாறு மெய்யாகவே பயப்படுங்கள். முற்றிலும் அவனுக்கு வழிபட்ட முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் இறந்து விட வேண்டாம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஈமான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என
வத்தகு யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க தக்வா செய்யுங்கள். ஹக்க துகாத்திஹி, எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமா அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம். மூத்தாக்குறது யாருங்க, ஹயாத்தாக்குறது யாருங்க? அல்லாஹ் இதுல என்னங்க சொல்றான்? ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு, என்ன அல்லாஹ் ரசூல் ஈமான் கொண்டிருக்கீங்களே மூமின்களே, நீங்க தக்வா செய்ய, முஸ்லிமா இருந்தாலும் மூத்தா போயிடாதீங்க ஆங்கறான். யாருக்குள்ள கட்டளங்க? அப்ப அல்லாஹ் மூத்தாக்குறோம், அல்லாஹ் ஹயாத்துக்குள்ள இருந்தாலும் மூத்த முஸ்லிமா மூத்தா போறது என்ன எங்களோட முடிவை சலாமத்தாக்கு என்று துவா கேட்கணும். நீ அதை விலகி நடந்து அது மாதிரி முஸ்லிம்லயே மரணிக்கணுங்கிற ஆசைப்பட வேண்டிய உன்னுடைய பொறுப்பு. அப்படி நடக்கிற உன் பொறுப்பு, உன் கடமை என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய விருப்பம். அப்ப இதுல அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை நம்முடைய பொறுப்பு இருக்கு. எனவே எவ்வளவு அப்படி அந்த குறைஞ்சபட்சம் முஸ்லிமாண்டி மரணித்து விட வேண்டாம். யார் சொல்றதுங்க? அப்ப முஸ்லிமே வாழ்ந்து முஸ்லிமா பிறக்கிறோம், முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிமா மரணிக்க வேணுங்கிற தேட்டமும் ஆசை யாருக்கு வேணும்? நமக்கும் வேண்டும். நீ தானே அல்ல நாட்டம் இல்லை, நீ தானே மூத்தாக்குற, நீ தான் ஐயன் மீட்டு, நீ தான் என்ன இவங்க எல்லாம் இங்கே எப்படி இருந்தா அப்ப சொல்லிட்டாங்க. அல்ல கேட்கணும், யாரெல்லாம் அவன் முடிவை செலவாத்தாக்கித்தான். ஏன்னா ஒவ்வொரு நபிவார்களும் பயந்து கேட்டாங்க, யாரெல்லாம் முஸ்லிமிட கூட்டத்தாரு முஸ்லிமாக முரளியாக்கு முஸ்லிமிட கூட்டத்தார்கள் ஒவ்வொரு நபிவார்களும் கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய ஹக்கை பங்கை நிறைவேற்றினார்கள். வாபரார் நல்லடியார்களுடைய கூட்டத்திலே எழுப்புவாயாக, அவங்களோட நம்ம தாக்குவாயாக, அந்த கூட்டத்திலே ஆக்குவாங்க. அப்ப இந்த அடிப்படையில் நம்முடைய பங்கு என்ன இருக்குங்க? நீ ஆசைப்பட அதற்காக முயற்சி பண்ண சொல்லிவிட்டு இந்த நிலை எப்ப வரும்? அடுத்த இல்ல சொல்றான், மேலும் நீங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதமாகிய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, என்ன அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யார் செய்யற கட்டளை? ஏன் அல்லாஹ் நான் நடக்கட்டுமே விட்டு போற, நீ பற்றி பிடிக்க ஜமியா ஒன்று சேர்ந்து ஜமாத்து அல்லாஹ்வுடைய கயிறை, அல்லாஹ்வுடைய இதை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கயிறுன்னு நல்லா சொல்றான், வேதத்தின் குர்ஆனை சொல்றாங்க. அப்ப குர்ஆனுடைய வேதத்தை விளங்குறதுக்கு தௌஃபீக் வேணும். பற்றி பிடி ஆட கட்டளை, எனக்கு எங்க சக்தி இருக்குது, எனக்கு எங்க நாட்டம் இருக்கு, நாடா முடியுமா, நாம அதுக்கு முயற்சி பண்ண கிடைக்க வேண்டும். அதற்காக அந்த பற்றி பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? முதல்ல நீ சேகுடைய கரத்தை ஏறி பிடிக்கணும். பிடிச்சா இன்ஷா அல்லாஹ் என்னோட விளக்கங்கள்லாம் பிரயோஜனங்கள் கிடைக்கும். கடைசி முஸ்லிமா மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சொல்லிட்டு உங்களுக்கிடையில தக்கீத்துக் கொண்டு நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். என்ன சொல்றான்? வலா தஃபர்ரகு, உங்களுக்கு பிரிவினை வந்து விட வேண்டாம். ஆனா இன்னைக்கு எங்க ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக்கணும் எல்லாம் பேசுறதா இருக்கு. என்னங்க எதுலையும் இல்ல, அரசியல்லையும் இல்ல, குடும்பத்திலையும் இல்ல, வீட்லையும் இல்ல, நாட்டையும் இல்ல, இன்னைக்கு ஆன்மீகத்திலையும் புரிந்து போச்சு அந்த முசீபத்து. ஏன்னா வேற நான் வேற அவ வேற அவ வேற. என்ன வர்றக்கு நீங்க பிரிவினை செய்யாதீர்கள். அப்பதான் கரஞ்சபட்ச முஸ்லிமா மோத்தாவலா, நீ முஸ்லீம் முத்தகீன் மோசின் மூமின் அப்புறம் முஸ்லிமா மோத்தாவது வராத வர்றக்கு நீங்கள் பிரிவினை உண்டாக்காதீர்கள். அப்ப பிரிவினை செய்து யாரு கையில் இருக்குங்க? மனுஷன் கையில் இருக்குதுங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நியமத்துகளை நினைவு கூறுங்கள். நினைக்கிறது யார்? நியமத்து செய்யறது யாருங்க வேலை? அல்லாஹ்வோட வேலை. அதை நினைச்சு நன்றி செலுத்துறது யார் வேலை? நம்ம வேலைங்க, நம்மளோட பங்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அவர்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கொரு விரிவுகளாக பிரிந்திருந்த சமயத்திலே அவன் உங்கள் இருதயங்களுக்குள் இஸ்லாத்தின் மூலம் அன்பை ஊட்டி ஒன்று சேர்த்தான். உங்களுக்கு என்ன சொல்றான்? நீங்க குல்லு முஸ்லிமின் இஹ்வத்துன் குல்லு முஃமினின் இஹ்வத்துன், ஒரு முஸ்லிம் மூமின் சகோதரன் என்று கல்வியை படைத்தான். இது அவன்ற பங்கு. உங்களை படைச்சு வச்சேன், கலிமா சொல்ல வச்சு ஒன்று சேர்ந்து எல்லாம் வச்சேன். ஆனா சேர்ந்த பிறகு நீங்க பிரிவினை உண்டாக்காதீர்கள். பிரிவினை உண்டாக்கணும் எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய கஷ்டம், அநியாயம் செய்யறாங்க, கோபம் செய்யறாங்க, பிரிவினை செய்ய வேண்டாங்கிறோம். இன்னைக்கு எல்லாத்துலயும் பிரிவினை. சரி, அவங்களுக்கும் அதாவது சௌபாக்கியம் மீட்டு அதுக்கு மன்னிப்பு இருக்கு. ஒவ்வொரு எனக்கு பிரிவினை செய்யாதீர்கள். உங்களுக்கு ஒருவருக்கு விருதுகளாக பிரிந்திருந்த சமயத்திலே அவன் உங்களுடைய இதயங்களுக்குள் இஸ்லாத்தின் மூலம் அன்பை ஊற்றி ஒன்று சேர்த்தான். ஆகவே அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். அதற்கு முன்னர் நீங்கள் நரக நெருப்பு கிடங்குக்கு அருகிலே இருந்தீர்கள். அதிலிருந்தும் அவன் உங்களை ரட்சித்துக் கொண்டான். நீங்கள் நேர் வழியை பெறும் பொருட்டு அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு தெளிவாக்குகின்றான். என்னங்க நீ நேர்வழி பெறுங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வசாத்தி மூலமாக வெறுப்பு தெரியும். என்னங்க இதுல பாருங்க, அல்லாஹ்வுடைய பங்குன்னு சொல்றான், நம்முடைய பங்கு சொல்றான். ஈமான் கொண்டவங்களேன்னு சொல்றான். நீ அல்லாஹ்வுக்கு இது ஈமான் கொண்டவன், ஆனா தக்வா செய், நீ அல்லாஹ்வுடைய கைத்தை பற்றி பிடித்துக்கொள். என்னங்க அல்லாஹ் முஸ்லீம்கள் இடத்துல ஒன்று கல்வி ஒன்று சேர்த்து அல்லாஹ் செஞ்சது. நீங்க ஒருவருக்கு பிரிவு செஞ்சிடாதீங்க.
பாகுபாடு காட்டாதீர்கள், பிரிவினை செய்தார்கள், தர்க்கம் செய்யாதீர்கள். அல்லாஹ் உங்களை செஞ்ச நியாமத்தை நினைச்சு பாருங்க. என்னங்க நினைச்சு பார்த்துட்டு இதான் அல்லாஹ் சொல்றான்னு சொல்லிட்டு இன்னொன்னு நம்மளோட பங்கு இருக்கிறது இன்னொரு ஆயத்துல இன்னும் அழகா சொல்றான். என்ன சொல்றான்? وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. என்ன சொல்றான்? விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, உங்களே ஒரு கூட்டத்தினர் தோன்றி அவர்கள் மனிதர்களை நன்மையின் பால் அழைத்து நன்மையை ஏவி தீய செயல்கள் இருந்து அவர்களை விலக்கிக் கொண்டிருக்கவும் இத்தகையோர் தான் வெற்றி பெற்றவர்கள். என்ன சொல்றாங்க? நேர்வழி காட்டு யார் கையில் இருக்குது? நன்மையை செய்ய யார் கையில் இருக்குது? தீமையை செய்ய அல்லாஹ்வுடைய கையில் இருக்குல்ல. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் வல்தகும் மின்கும் உம்மத்துன், உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கட்டும், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். இப்ப பாருங்க, யார் செய்யற நம்மளோட பங்கு அல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஈமான் கொண்டவர்களே, நன்மையை ஏவி தீமையை விளக்கக்கூடிய கூட்டம் உங்களை இருக்கட்டும், அவர்கள் வெற்றியாளர்கள். ஏன் அல்லாஹ்க்கு நன்மையை செய்யக்கூடிய தீமை சக்தி யாருக்கு இருக்குது? அவன் தானே செய்யா நம்மள்ட்ட சொல்றான். அந்த பொறுப்பை இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதன் காரணமா தான் நிறைய பேர் இன்னைக்கு தப்லீக்ல இந்த ஒரு ஆயத்து இதே மாதிரி 2 ஆயத்து இருக்கு. உங்களோட ஹைரானவர்கள் யாருண்டா நன்மையை ஏவி தீமையை விளக்கக்கூடிய ஆயத்தா பின்னாடி வருது. சொல்லி தப்லீக்ல என்ன பண்றாங்க? மனைவி மக்களை விட்டுட்டு 4 நாளா போறாங்க, 7 மாசம் போறாங்க, என்னங்க 4 சில்லா போறாங்க, 1 சில்லா 40 நாள் போறாங்க, பிறகு 3 நாள் போறாங்க, மாசம் இப்படிலாம் போய் மக்களுக்கு தீரை எத்தி வைக்க நன்மையை ஏவனும் தீமையை வளர்க்கும். குறைஞ்சபட்சம் என்ன பண்றாங்க? தொழுவுங்க பலியாரத்துக்கு கூப்பிடுறாங்க. என்னங்க சூஃபியாக்கள் என்ன பண்றாங்க? இதே மாதிரி பையத்தாக வச்சு இந்த மஜ்லிஸை கூட்டி வச்சு நன்மை அல்லாஹ்வுடைய வெறுப்பு என்ன வெறுப்பு என்ன இதே மாதிரி பிரிச்சு சொல்றாங்க. இந்த கூட்டம் உள்ள இருக்கணும். ஏன்னா அப்ப இது யார பங்கு? அல்ல ஒவ்வொருலையும் கனவுலையும் சொல்லிட்டு அல்ல குர்ஆன் ஆசல் இறக்கி வச்சு அதை ஓதி எடுக்க போயிருந்து எங்க சொல்றான்? அல்ல குர்ஆன் படிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை இதன் மூலமா சொல்றான். உங்களுடைய ஒரு கூட்டம் இருக்கட்டும். அந்த அடிப்படையில் செய்யறாங்க, நாம் அந்த அடிப்படையில் செய்யறோம். இப்ப இதுவும் தம்பிக்கிற வேலையே இல்லையாமா? நன்மை ஏவி தீமையை வளர்க்கிற விஷயத்த, அது அல்லாஹ்வுடைய விஷயத்தை அநியாயம் செய்யறாங்க. அல்லாஹ்க்கு இல்லாத அல்லாஹ் மேல படிய போட்டா ஒமா காரணமாக எதிரிமாகவும் வலாக்கி நான் காணும் அனுபவம் அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்யறது இல்லை, அவன் அரசுக்கு அவங்களதான் தீங்கிழித்துக் கொண்டான் என்று அல்லாஹ் பட்டவர்த்தனமாக விளக்கியிருக்க. நீ துல்மு செஞ்சா, நீ முனாஃபிக்தனம் செஞ்சா, குஃப்ர் செஞ்சா, ஷிர்க் செஞ்சா, நீ ஹக்கு துரோகம் செஞ்சா, நீ அமானத்துக்கு மோசம் செய்தா, ஏன்னா நான் உன்னை தண்டிப்பேன், அல்லாஹ்வுடைய தண்டனை அல்லாஹ்வுடைய தான் வருவான். ஆனா நீ தௌபா செஞ்சு மீன் தான், நீ தக்வா செஞ்சா நான் விட்டுறேன்னு சொல்றான். அப்ப இதை விளங்கி செய்யணும்ல. இது செய்யாம அல்லாஹ் எப்படி அநியாயக்காரனாவான்? இந்த நாட்டில் கையை வெட்டினா திருடு, அதாவது திருடினால் கைவெட்டப்படும் என்று சவுதியிலே கைவெட்டப்படுகிறது. அந்த நாட்டை யாராவது குறை சொல்லுவாங்களா? அநியாயக்காரனா அரசு பண்ணிருச்சு அதை சொல்லுவாங்களா? ஏன்? அது பிரகடனப்படுத்தி விட்டது. இந்த நாட்டிலே கையை திருடினால் கைவெட்டப்படும். அதனால யாரும் அந்த நாட்டை குறை சொல்ல மாட்டாங்க, செஞ்சவன தான் குறை சொல்லுவாங்க. இனிமேல் எல்லாம் முன்னாடி அறிவித்து விட்டான் எல்லாவற்றையும். இது செஞ்சா இந்த தண்டனை, இந்த தண்டனை, இந்த தண்டனை, மீறி செஞ்சா அவன் அரசு தான் அநியாயம் செஞ்சான். ஏன்னா அவனுடைய அதுக்கே மாற்றம். அல்ல அநியாயம் செய்யறதே கிடையாது. அந்த அடிப்படையில் நன்மையை ஏவி தீமையை வளர்க்கக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கவே வேணும். நாம என்ன பண்றோம்? தப்லீக்ல உள்ளவங்க கூட்டு ஊரா போய் நாடா போய் எல்லாம் பண்றாங்க. தொழுகை கூப்பிட்டு மக்களை பள்ளியாசனம் சேர்க்கறதுக்காக உலா முயற்சி கொடுக்கிறார்கள். நம்மளுக்கு வாரத்துல 1 நாள் 2 மணி நேரம் கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க நீங்க அல்லாஹ் நாம என்ன சொல்றோம்? நீங்க எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், கூடவே இருக்கிறான், வளர்ந்தோடு அல்லாஹ்வுடைய திக்கிலே வாழ்ந்துற ஒரு இலேசான முறையை சொல்றோம். அதை படிக்கிறதுக்கு வாரத்தோட வர்றதுக்கு என்ன பண்ணா அது கஷ்டம் சிரமம். என்னங்க அவங்க எவ்வளவு பெரிய தாகம் பண்றாங்க ஆயத்துக்கு அமல் செய்யறதுக்கு 4 நாளா போறாங்க, 3 நாள் போறாங்க, எல்லாம் போறாங்க. பெங்களூர்ல இருந்து கூட்டம் வந்து இடத்துல தொழுவோம் போறாங்க கூட்டம். அதையும் நான் தடுக்க வேண்டியது, குறை சொல்ல வேண்டியதில்லை, நடக்கட்டும். நம்மளுக்கு உள்ள லேசன் அவளுக்கு தந்திருக்காங்க. இது செய்யவில்லை என்றால் அப்ப பாருங்க எப்ப நன்மையை ஏவி தீமையை வரைக்கும் ஒரு கூட்டம் மாற்றோம்னா நமக்கு நாட்டை இன்னைக்கு பாருங்க தானம் செய்யறதுல மற்றவங்க சொல்றது இல்லை. ஏன்னாங்க சில பேர் என்ன பண்ணாலும் தானம் செஞ்ச மற்றவங்க சொல்றாங்க. இன்னைக்கு சூழ்ச்சியாற்றின் கிடையாது, நம்மலாம் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்முடைய சொந்த வெறுப்பு எல்லாம் விட்டு விட்டு ஏன்னாங்க இப்ப பாருங்க நம்ம தம்பியே கிட்ட பையத்தனால்தான் நானும் பையத்தனால்தான் மெட்ராஸ்ல அவரு இருந்தாலும் நானும் இருந்தேன். எனக்கு அப்ப பாருங்க அவங்க அல்லாஹ்வுடைய நாட்டின் அந்தரங்கத்தில் இருந்தாலும் கூட நான் என்னுடைய நேரத்தை, சொந்த தூக்கத்தை, சொந்த இதெல்லாம் விட்டுட்டு நான் காலங்கள் ஒவ்வொரு நாளும் நீ படித்தேன் அல்லவா, அதற்காக அல்லாஹ் கொடுத்து பாக்கிட்டு இன்னைக்கு நானும் இருந்து உங்களுக்கு அல்லாஹ் சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறான். என்னமா இவர் அல்லாஹ் நாளை தப்பிச்சுக்க முடியுமா? நீ என்ன முயற்சி பண்ண? என்னையும் தடுக்கத்தான் செய்தார்கள் கம்மல் உள்ளவங்களாம். என்ன எல்லாரும் வேலை பார்க்க நீங்க போயிருங்க, எனக்குள்ள வேலை ஏதாவது தான் நீங்க கேள்வி வேலை விட்டு அங்க போய் பார்த்தா செய்யறாங்க. ஏன்னா பாருங்க அப்படித்தானே பாருங்க, என் கூட என்னோட வேலை செஞ்சவர் மிட்டாய் கம்பெனில ஏன் கண்டாங்க இல்லையே போறதை பத்தி நான் என்ன சொல்றேன், நான் எங்க ஒவ்வொரு நாள் காலையில போகத்தான் செய்வேன்.
என்னோட வேலை பாதிப்பு இல்லாம நடப்பேன். உங்களுக்கு விருப்பம் சொல்லுங்க, கம்பெனி விட்டு போறது நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா அதை விட மஜ்லிஸ்க்கு போறதை விட மாட்டேன், வேலை ஒரு ரெடியா இருக்கேன். சரி இருக்கேன். எனக்கு அப்ப அந்த அளவு உறுதியா இருந்தோம்ல. கூடவே இருந்த நர்மான் தான் கூடவே இருந்து பார்த்தவர் கிட்டாய்க்க மேலே கூட வேலை செஞ்சு 9 வருஷம் அங்கேதான் இருந்து அல்லாஹ்வுடைய பொற்காலம். ஏன்னா அதுலயும் அப்புறமேட்டு 12 செய்யறது நான் படித்தேன். படிக்கக்கூடிய எல்லாம் பாக்கி அல்லாஹ்வுடைய கிருபை தான், என்னோட திறமை இல்லை. ஆனால் என்னுடைய பங்கு, என்னுடைய சொந்த தூக்கத்தை விட்டல எல்லாம் படுத்துவாங்க. எல்லாம் சுபு தெரிவிட்டு எங்க ஜமாத்தை வச்சு ஒரு ஜமாத் தொழுதுட்டு அவங்க நேரம் படுத்துவாங்க. 2 மணி நேரம் தூங்குவாங்க. நான் 2 மணி நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில என்னுடைய தூக்கத்தை விட்டேன் அல்லவா, தியானம் செய்தேன் அல்லவா, செய்யக்கூடிய பாக்கி அல்லா தந்தான் அல்லவா. அப்போலாம் கூப்பிடுங்க, எப்பாவது சமயத்தில் வருவார், முக்கியமான சமயத்துல நான் இருக்கு. அவரையும் எப்பாவது சமயத்தில் வருவார். டெய்லி வரல, இல்லை டெய்லி போனோம் அல்லவா. கூடவே சொல்றமா. அப்ப பாருங்க, நம்முடைய பங்கு, தேட்டம், ஆசை இது அல்லாஹ்வுடைய ஃபضல் என்றுதான் நினைக்கிறோம், நம்முடைய சொந்த திறமை அல்ல. அப்ப அதை நன்மை ஏமி தீமை வளர்க்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கட்டும், அவர்கள் தான் சிறந்தவர்கள் சொன்னா அப்ப நம்முடைய பங்கு இருக்கிறது. முதல்ல பொண்டாட்டியை தொழுவ சொல்லணும், நாமளும் தொழணும், பொண்டாட்டியை தொழுவ சொல்லணும். நீ பொண்டாட்டியோட இருக்கும்போது நீயும் தொழுது ஆகணும். பொண்டாட்டியோட இருக்கும்போது நீ படுத்து தூங்குறது, அவரை வெளியே குடி போகும்போது நீ தொழுவது இல்லை. இப்ப நீ தொழுவது கூட எழுத, ஆமா நீங்க என் கூட இருக்கும்போதே தொழுவலங்க. என்ன இப்ப தொழுவு இப்படி ஞானம் வந்த மாதிரி உங்களுக்கு தெரியாதாம்பா. நடத்தி காட்டு, நீ வளரல நடத்தி காட்டிட்டு சொல்ல தானே அசர் வரும். இன்ஷா அல்லாஹ் நீ எழுத வேண்டியதை தானா செய்வோம். நீனாவில் இருக்கும்போது நானும் 10 அப்ப நானும் ஒண்ணுதான் போடுதான் நடத்திட்டு இருக்கேன். எப்படி நடக்க முடியும்? நம்மளும் சொல்லணும், நம்மளும் தொழு வச்சோம். வெளியே போறோமா, நம்மளும் அந்த நேரத்தை தொழுவணும். ஏன்னா ஆகையினாலே நன்மையை ஏவி தீமையை விளக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கட்டும், நம்மளுடைய பங்கு இருக்கிறது. என்னங்க அடுத்தபடியாக நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் நீ யாருக்கு அநியாயம் செய்யறது இல்லைங்கிறியே, உண்மையை அநியாயம் செஞ்சா நீதத்துக்கு மாற்றமா போயிடுமே, அதை உணரக்கூடிய தன்மையை கொடுக்கணும்னு கேட்கணும். அடுத்தபடியாக நிச்சயமாக நன்மை செய்தால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தீமை நப்சுகள் சொல்றியே, அதை விளக்கக்கூடிய பாக்கியத்தை கூட கேளுங்க, அல்லாஹ் விளக்குவான். நாமளும் ஆயத்துக்களை ஆதாரங்கள் சொல்லி வந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு சில பலர் விளங்கிக் கொண்டாலும் ஒரு சிலருக்கு அந்த கடை இருந்தாலும் அதை நீக்கிறது அல்லாஹ்தான். என்னமா இருக்கலாம், சில பேருக்கு லேட்டா வரலாம், சில பேருக்கு வரலாம். அது அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கணும், நிச்சயமா வளர்க்கலாம். அது ஒரு சந்தேகமே கிடையாது. இல்லைங்க? அந்த அடிப்படையில் அடுத்தபடியா இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்துல வரக்கூடிய திங்கள் பின்னேறும் செவ்வாய் இரவு என்ன வருதுங்க, ஷபே பராத் சொல்லக்கூடிய விடுதலை பெறக்கூடிய இரவு, லைலத்துர் ரஹ்மா, லைலத்துல் முபாரகா என்று சொல்லக்கூடிய ஷபாத் பராத்துடைய இரவு. அந்த இரவு இருக்கிற புண்ணியமிக்க அருள்மிக்க இரவு. ஏன்னாங்க அவருடைய சிறப்புகளை பற்றி முன்னாடி தான் பராத்துடைய இரவை பற்றியே ஒரு டேப்ல தான் அதுதான் முன்னாடி பேசியிருக்கிறது. ஒரு நினைவுகள் புதுசாக உள்ளவங்களுக்கு ஒரு சிறு சிறு குறிப்புகள். அதுல அல்லாஹ் ஜல்லஷா பராத்துடைய இரவை பற்றி குர்ஆன் ஷரீஃப்ல வருவதாக டைரக்டா வரல, இன்டைரக்டா வரும். அது அல்லாஹ் தஆலா 44வது அத்தியாயத்துல சூரே துகான் அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم رب السماوات والأرض وما بينهما إن كنتم مؤمنين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين. அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துல, ஹாமீம் தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் இதனை மிக்க பாக்கியமுள்ள இரவிலே முதன்முறையாக இறக்கி வைத்தோம். இதுல பிராக்கெட்ல முக்கிய பாக்கியமுள்ள லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவிலே முதல் முறையாக நாம் இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாம் இதன் மூலம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றோம். அறிவார்ந்த சகல காரியங்களும் அதில் தான் நம்முடைய கட்டளையின்படி விஞ்ஞான முறையிலே நிர்மாணிக்கப்படுகின்றன. நபியே நிச்சயமாக நாம் உம்மை அவர்களிடம் நம்முடைய தூதராக அனுப்பியிருக்கின்றோம். இது உங்கள் இறைவனின் அருளாகும். நிச்சயமாக அவனே யாவையும் செவியுறுவோனும் நன்கறிந்தோருமாக இருக்கிறான். நீங்கள் மெய்யாகவே உண்மையை நம்புகின்றவர்களாக இருந்தால் வசனங்கள் வானங்கள் பூமியினுடையும் இவைகளுக்கு மத்தியில் உள்ளவைகளையுடையும் சொந்தக்காரன் அவனே என்பதையும் நம்புங்கள். அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவனே உயிர்ப்பிக்கிறான், இறக்குமாறும் செய்கின்றான். அவனே உங்களில் போஷகனும்
முன் சென்ற உங்கள் மூதாதையர்களும் போஷகனுமாவான். எனினும் அவர்கள் இவ்விஷயத்திலே வீண் சந்தேகத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இதுல அல்லாஹ் தஆலா நாம் இந்த இரவு நாம் முபாரக்கான இரவுல குர்ஆனை இறக்கணும் என்பதா சொல்றான். குர்ஆன் இறக்கப்பட்டது எப்பங்க? எல்லாருக்கும் தெரியுங்க, லைலத்துல் இறக்கப்பட்டது என்னங்க, இதுலயே அந்த பிராக்கெட்ல லைலத்துல் இறக்கப்பட்டது என்னன்னா அல்லாஹ் சொல்றான். ஏன்னா சொல்லிட்டு இதிலே அறிவார்ந்த சகல காரணங்களும் காரியங்களும் அதில்தான் நம்முடைய கட்டளையின்படி விஞ்ஞான முறையிலே நிர்மாணிக்கப்படுகின்றன. இந்த இரவுல இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இரவுல எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள்லாம் இறக்கப்படுகிறது. சில விஷயங்கள் விஞ்ஞானத்துல சில மாற்றங்களும் செய்யப்படுகிறது. இதுல பொதுவா லைலத்துல் குர்ஆன் எல்லாருக்கும் சின்ன முறையிலே தெரியும். இந்த ஆயத்துக்கு தஃசீர் எழுதக்கூடிய சில முஃபஸ்ஸிரீன் இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல நிறைய பேர் எழுதுகிறாங்க. அதுல சாவி என்ற கிதாபில் எழுதப்படுகிறது, இந்த இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா என்ற ஆயத்துக்கு அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, இது ஷபே பராத்துடைய இரவை குறிக்கிறது என்பதாக அவங்களுக்கு விளக்கம் எழுதுகிறாங்க. இது எப்படி லைலத்துல் இறங்குச்சு என்றால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து லவ்வுல் மஹ்பூதுக்கு இறக்கப்பட்டு இந்த ஷபே பராத்துடைய இரவுங்கிறாங்க. அவங்க பூமிக்கு லைலத்துல் இரவுங்க, என்னங்க பூமிக்கு லைலத்துல் இரவு அந்த ஆயத்து இறங்கப்பட்டுச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய இல்மு இந்த லவ்ஹுல் மஹ்பூதுல இருந்து வந்துச்சு. லவ்ஹுல் மஹ்பூதுக்கு ஷபே பராத்துடைய இரவு, பராத்துடைய இரவுல என்பதாக அந்த சாதியில தஃசீர்ல எழுதுறாங்க. ஆகையால இந்த இரவுல சில அல்லாஹ்வால் எழுதிக்கப்பட்ட அமல்கள் சில கட்டளைகள் மாற்றி அமைக்கப்படுறாங்க. எதன் அடிப்படையிலே ஒரு மனிதன் செய்த நன்மையான காரியத்தின் காரணமாக தௌபாவின் காரணமாக எந்த அல்லாஹ் நிர்ணயம் செய்திருந்தாலும் அந்த அல்லாஹ்வே மாற்றி எழுதுகிறான். தீர்ப்பு எழுதின அல்லாஹ் மாற்றி எழுத முடியும் இல்ல? இப்ப யாரையா ஒரு நம்முடைய தமிழக முதல் இந்திய பிரதமரை பிரைம் மினிஸ்டர் கொண்டவனுக்கு தீர்ப்பு வழங்கியாச்சு. ஏன்னா ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை எல்லாம் எழுதப்படுது. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த ரீதிக்கு அந்த அதே கோர்ட்டுக்கு எல்லாம் அப்பீல் பண்றாங்க, அதை குறைங்க அதை குறைங்க எதை குறைங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த எந்த நீதிபதி எழுதினாலும் அவரால் மாற்ற முடியும். அது மாதிரி ஆக்கமுல் ஹாக்கிமனாகிய அல்லாஹ் எந்த அல்லாஹ்வை நரகவாசி கட்டவே எழுதினானோ உன்னுடைய நடத்தியின் காரணமாக, உன்னுடைய துஆவின் காரணமாக, உன்னுடைய தான தர்மத்தின் காரணமாக, சந்தபத்திரத்தில் பிலாயில் கலாய் என்ற அடிப்படையில் உன்னுடைய துஆவின் காரணமாக உனக்கு பிரதிஷ்டை காரணமாக அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். அது எந்த இரவு? இந்த இரவுங்கிறாங்க, பராத்துடைய இரவு. அதுல மாற்றமே இல்லை, அதோட எக்ஸ்ட்ராவும் சொல்லப்படுதுமா, அதை மறுத்து இதுதான் நினைக்கிறாங்க எல்லாரும். அப்ப அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இரவிலே இந்த பராத்து ஷபே பராத்துலே 13 அடுத்து அல்லாஹ் இடத்துல கேட்டார்கள், 14 கேட்டார்கள், 3 ஒரு பகுதி மன்னிக்கப்படுகிறது, 2 ஒரு பகுதி மன்னிக்கப்படுகிறது. பிறகு ஷபே பராத்துலே கேட்டது காரணமாக உங்களுடைய எல்லா உம்மத்தினுடைய பாவங்களையும் மன்னிக்கிறோம், பொது மன்னிப்பு. ஆனால் விபச்சாரம் செய்யக்கூடியவன், மதுபானம் அருந்தக்கூடியவன், தாய்களுக்கு மாறு செய்யக்கூடியவன், என்ன சீமையிலேயே உண்டு கொண்டிருக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் சீமை செய்ய வைக்கிறான். என்ன பண்றது, சீமையை கொடுக்கலையே, நேரடி கொடுக்கல சொல்லி இப்படி சீமையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடையாது. ஆனால் இவர்களும் தௌபா செஞ்சு விட்டு அவர்களுக்கு மன்னிப்பு எதுங்க? அப்ப இவர் வாய்ப்பை கொடுக்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. இதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவும் எங்கேயும் துஆ செய்யறாங்க. அந்த இரவிலே ரசூல் ஆயிஷா நாயோட படுத்திருந்தவர்கள் ஒரு வெள்ளத்தில் பக்கையில் துஆ செஞ்சாங்க. ஆயிஷா நாயகி போய் கேட்டாங்க, என்ன யார சொல்லலாம், இன்று மாண்பார்ந்த இரவு, அல்லாஹ் அடியாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான், முன்னோர் இறந்தவர்களுக்கு நான் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன். இறந்து போனவன் நரகவாசி முடிவாகி போயிட்டு இல்ல, ஒரு மனிதன் இறந்து விடுவானால் அவனை பற்றி தீமையை பற்றி பேசாதவர்கள், நன்மையை மாதிரி எடுத்து சொல்லுங்க, அவனுடைய கலவு காஞ்சி போச்சு முடிவாகி போயிடுச்சு ஆகிறான். ஆனா எந்த ரசூல் இல்ல இதை சொன்னாங்களோ, இந்த ரசூல் இல்ல இறந்தவர்களுக்காக கபரஸ்தானமே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த எல்லாம் ஒத்தப்பட்ட ஒன்றுவே டிராபிக்ல போவாதீங்கப்பா, காஞ்சி பூச்சி மொதா பரவாயில்ல. ஆனா அவர்கள் செய்த துஆவின் காரணமா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சாலிஹான பிள்ளை செய்யக்கூடிய துஆவின் காரணமா மன்னிக்கப்படுது. ஒரு முஸ்லிமுக்கு பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் பக்கீல போய் கேட்டாங்க, ஆயிஷா நாயகி கேட்டாங்க, நீ பரீர் கலிமுடைய ஆட்டு ரோமத்துடைய ஆட்டு மந்தையினுடைய ரோமத்துடைய அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, என் முன்னுண்டானவர்களுக்காக நான் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மேலும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா பின்னிரவிலே முறையிடுபவன் இடத்தில் கேட்பவர் உண்டா என்றெல்லாம் கேட்கிறான். ஆனால் இந்த பராத்துடைய இரவிலே சூரியன் அஸ்தமித்த உடனேயே, நம்மளுக்கு தான் ஜாதகத்தில் தொட முடியாத நேரம் இருக்கலாம், அஸ்தமித்து உடனே அல்லாஹ் கேட்கிறானா, பிறகு என்னிடத்திலே கேட்பவர் உண்டா, நான் கொடுக்கிறேன். சஞ்சலத்திலே மாட்டியிருப்போர் உண்டா, சஞ்சலத்தை ஏற்கிறேன். பாவத்திலே மூழ்கி இருப்போர் பாவ மன்னிப்பு கேட்போர் உண்டா, பாவத்தை மன்னிக்கிறேன். எண்ணத்திலே தட்டுப்பாடு உள்ளவர்கள் யாரா இருக்கிறாங்களா, அவங்க கேட்டா ரசுக்கிலே மரக்கத்தை நான் கொடுக்கிறேன். இடத்துல கேட்பவர் உண்டா அல்லாஹ் தஆலா கொடுக்கறாங்க. வாண்டட் போறாங்க, அப்பாயின்மெண்ட் வாண்டட் நோட்டீஸ், இவனா ஏமாத்துவான், அல்லாஹ் ஏமாத்துறது இல்ல. என்ன கேளுங்க கொடுக்கிறாங்க. அந்த இறைவிலே கெஞ்சி கொஞ்சி அல்லாஹ் இடத்துல கேட்டா தரதுக்கு ரெடியா இருக்கிறான், அல்லாஹ் கூப்பிடுறான்.
அந்த நேரத்தான் தூக்கிட்டு இருக்கான். ஏன்னா நசீபு கட்டணும். சில பேர் அதெல்லாம் இல்லைங்கிறான். ஆனா இப்ப கேட்டாலும் நல்லா இருந்து போக கபலாமா இல்லையா அந்த நேரத்தை கேட்கிறாங்க. அதுல தனியார் இல்லாமல் சொல்லுகிறாங்க. இப்படி கேட்கிறான். ஆகையினால அந்த இரவிலே நின்று வணங்குங்கள், அந்த பகலிலே நோன்பு நோருங்கள் என்பதாக இப்னு மாஜா பைஹக்கி போன்ற கிரந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில பேர் புகாரில இருக்குதாங்கிறான். புகாரின்னு கூட சொல்ல தெரியாதுங்க, புகாரிங்கிறான். புகாரி அவங்க புகாரில இருக்குதா, புகாரில இல்லையாங்கிறான். ஆனா முட்டாள் அது இல்லைன்னா ஹதீஸ் இல்லையா? புகாரி இமாம் அவர்கள் 10 லட்சம் ஹதீஸை அவர் சேகரம் பண்ணினார்கள். 7 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்தார்கள். அவங்க கோர்வு செய்யறதுக்கு 3 லட்சம் ஹதீஸை எடுத்தாங்க. பிறகு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பெரிய பண்ணது 7000 ஹதீஸ் தான். இல்லைங்க, அது சேர்த்தது 7000 ஹதீஸ். திரும்ப திரும்ப ஒரே சாப்டர்ல வரும். எல்லாம் குறிச்சி பார்த்தா 4000 ஹதீஸ் தான் இருக்கு. அப்ப அவங்களே சொல்றாங்க, அந்த புகாரி இமாமும், எனக்கு லட்சக்கணக்கான ஹதீஸ் கிடைத்தது, நான் கிடைக்கப்பட்ட ஒரு வரம்பிலே இவைகளை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஆகியனால இந்த இல்லங்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுக்காத காரணமா மற்ற ஹதீஸ் எல்லாம் ஹதீஸ் இல்லை என்று மறுத்துவிடக் கூடாது என்பதாக அவங்க சொல்றாங்க. இவன் புகாரியோட பேரை வச்சுட்டு அதுல இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிறான். இவன் புகாரியோட மேல போயிட்டாங்க. ஏன்னா முட்டாள் என்ன அநியாயக்கிரமமா இருக்குது. இது இப்ராஹிம் போன்றவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகிய நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, துவா எப்ப கேட்டாலும் கபலாங்க. ஓதி விட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படுகிறது. தொழுது விட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. மஜ்லிஸ்ல 40 பேர் இருந்தா அதுல ஒரு நல்லடியார் இருப்பாங்க, அவ்லியா இருப்பாங்க. அந்த மஜ்லிஸ் பரக்கத்து கொண்டு மன்னிக்கப்படுகிறது. அதுக்காக நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல எல்லாம் அந்த மகரிப் தொழுகையுடைய 3 யாசீனை ஓதுங்க. யாசீன் ஓதி விட்டு கேட்க துவாக்கள் கபலா ரசூலுல்லாஹ்வே சொல்லிருக்காங்க. பொதுவா குர்ஆனே ஓதுனால மன்னிக்கப்படுது. யாசீனுக்கு ஒரு தனி சிறப்பு. ஹாத்தா குர்ஆன் முதல்ல ஓதிட்டு எல்லா தேவைகளும் எவ்வளவோ ஒட்டுமொத்தம் அப்படி கேட்டுருங்க. என்னங்க ஹயாத்தை நீளமாக்கி கேளுங்க. ஹயாத் எப்படி சும்மா இருந்தா பத்தாது, சரீர சுகத்தோடு கையான முறையில் நீண்ட ஆயுளை உனக்கு பொருத்தமான வாழ்வதற்கு ஹயாத்தை நிலமாக்கி தரப்பே என்ற அடிப்படையிலும். 2வது ஹயாத் இருந்தா போதுமா, பலா முசிபத்து இல்லாமல் இருக்கணும். நோய் நொடி பிணி ஹினி மற்ற தட்டுப்பாடு முட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும். அதனால ஓதிட்டு எல்லா முசிபத்தையும் நீக்கி உன்னுடைய சுபிட்சமா பலக்கத்தை வாழ்றதுக்குள்ள பாக்கியத்தை கொடு ரப்பே, சங்கடம் இல்லாம. 3வது யாரெல்லாம் ரசிக்கலே பரக்கத்தான வாழ்க்கையை கொடு ரப்பே என்று இந்த 3 நியத்தை வச்சா எல்லாமே அடங்கிடுச்சு. ஏன்னா ரசூல தந்தம் தண்ணியை குடிச்சு என்ன துவா கேட்டாங்க, அல்லாஹும் இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியன் வ ரிஸ்கன் வாஸிஅன் வ ஷிஃபாஅன் மின் குல்லி தாய். கேட்டாங்க 3 என்ன அது மாதிரி இல்ல ஹயாத் மலா முஸிபத் நீக்கி ஹயாத் நமக்கு ரிஸ்க் பரக்கத்துக்கு கெடுக்க வச்சுறான். இத வாணா அட என்னடா இது நீ செய்யாம போ. நல்ல விஷயங்கள் தானே குர்ஆன் ஓதப்படுகிறது, துஆ செய்யப்படுகிறது. ஆகையினாலே சகோதரர்களே, இந்த இரவே அல்லாஹ் தஆலா பராத்துடைய இரவே ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமே நரகவாசி யாரு சொர்க்கவாசி ரெண்டு கையிலே காமிச்சாங்க. எதுக்காக மன்னிப்பு கேட்கறாங்க? மாற்றப்பட எந்த அல்லாஹ் ஆக்குறானோ அந்த அல்லாஹ் மாற்றுகிறான் நம்முடைய வீழ்ச்சியின் காரணமாக. எதுக்கு ஒரு மனிதன் இறந்த பிறகு 3 பிரயோஜனம், 3 பிரயோஜனம் இருக்கு. என்ன அவன் செய்த நன்மைகள் நல்ல முயல்கள் சதகத்து ஜாரியா, அவனுடைய பிள்ளைகள் சந்தைகள் கேட்கக்கூடிய துவா பிரயோஜனம் இருந்தாங்கல்ல. அப்ப இவன் சந்தையினுடைய தாயகத்தின் பெற்றோரோட நினைச்சு துவா கேட்டானா அது மன்னிக்கும் போது இவன்ற பங்கை நிறைவேற்றும் போது பாக்கியம் கிடைக்குதா இல்லையா? உள்ள ஹயாத்தா இருந்து உள்ள முன்னாடி பார்த்தா போயிட்டா சொர்க்கத்துல போய் அட்வான்ஸ் புக் பண்ணுது. சொர்க்கத்தை ரிசர்வேஷன் யாருன்னா துரியாவில எங்க பிள்ளை நீங்க பாப்பா அம்மாவோட இருக்க வைக்கல சொர்க்கத்திலேருந்து ஒன்னா கெஞ்சமா அதன் காரணமா சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதே சமயம் இவன் வாப்பா மாத்தா போயிட்டானா முன்னாடி சாலிகான பிள்ளையா இருந்தா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்பே எங்க தாயகனுடைய பாவங்களை மன்னிச்சிட்டு ரப்பே அண்டு ஒவ்வொரு நாளும் கேட்பான். சாலிகான பிள்ளையா இருந்தா நன்றி உள்ளவனா தான் ஒவ்வொரு நாளும் கேட்பான். நீ நன்றி கேட்டவன் தான் கேட்கல. ஒரு 5 நிமிஷம் கூட வேணும் பாப்பா அம்மா கேட்கல, நீ என்ன நன்றி? அவங்க மனோத்திர படைச்சதல்ல, அவங்க மனோத்திர வெளியே வந்தாரி ஹயாத்லையும் கேளு, மூத்தா பண்ணபடியும் கேளு. அவனுடைய சாலிகான துவாவின் மூலமாக அவனுடைய பாவங்களை மன்னிக்க ஹதீஸ் இப்படி வந்திருக்கிறது அல்லவா? அதுவும் இல்லாம அந்த ஷபே பராத்துடைய விட யார் யாரெல்லாம் மூத்தா பண்ண அவனுடைய ஆன்மாக்கள்லாம் நம்ம வீட்டு வாசப்படிக்கே வருதான். சந்ததிகளே, என்னை பெற்றெடுத்தவர்களே, நான் உங்களுக்காக வளர்த்தேன், பாடுபட்டேன், கஷ்டப்பட்டு எங்களே நினைச்சு பாருங்களே என்று ஏங்குகிறவா. அதனால கேளுங்க, உங்க கடமை உங்க பங்கு நிறைவேற்றுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துஆ கேளுங்க. நம்மளுடைய பங்கு நிறைவேற்ற வேண்டும். பெத்து போயிட்டாங்க, அவங்க செஞ்சது அவங்களுக்கு அல்லாஹ் நாட்டம் ஏன் நடக்குறதா நினைச்சு பாருங்கிறத நம்முடைய பங்கு. அப்ப நம்முடைய தாய் சந்தைகள் கேட்கக்கூடிய துஆ கபலாவுக்கு அடிப்படை நம்முடைய பங்குங்க, வேலையே இல்லையே. பிள்ளை வாப்பா அம்மா சாலியான பிள்ளை ஆயிட்டாலும் கேட்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தாங்க. புருஷன் இல்லாமலே அல்லாஹ் கொடுத்தான் பிள்ளைய. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் இந்த பிள்ளையை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு அவங்களோட பங்கு செலுத்தினார்கள் அல்லவா, அவருடைய பொறுப்பை செலுத்தினார்கள் அல்லவா. இதான் அவங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் நாடி விட்டார் அல்லவா. அவன் கற்பக்கரவிலே நான் மாதத்திலே அவர் நல்லவனா கட்டுவனா அழகவாதியா உதவியா சீதாவியா சொர்க்கவாதியா எல்லாம் ஆயிட்டான்ல. என்னங்க முடிஞ்சிட்டான்னா நத்துகள் கிட்டு போயிடுவானே. அவங்களுக்காகத்தான் இதே மாதிரி நாட்கள் பராத்துடைய அடுத்து மண்டாடுங்க, பண்ணி பாவ மன்னிப்பு கேளுங்க. இல்லைங்க மன்னிப்பு கேட்டாலும் நல்லா மன்னிக்கிறான். இது ஒரு வாய்ப்பு, உங்களுடைய பங்கை பயன்படுத்துங்க என்பதாக. சில பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது இல்லை, சில பேருக்கு தெரியறதே கிடையாது.
சில பேர் செஞ்சான என்னங்க அற்ப காரணங்களுக்கான சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்துது. ஆகையினாலே மகரிபிலே லீவ் முடிந்தவர்கள் மகரிபிலே பள்ளிவாசல் எங்க நடக்குதாங்க ஓதுங்க, இல்லைன்னா இருக்கிற இடத்துல ஓதுங்க, இல்லாட்டி குடும்பத்தார வச்சு ஓதுங்க, இல்லாட்டி தனியாச்சும் ஓதிக்கிடுங்க. மற்றபடி அந்த இரவிலே எங்கெங்க போக முடியுமோ அங்கங்க போய் அமல்களை செய்யுங்க. அந்த இரவுல நோம்பு முடிங்க, முடிஞ்சா 13, 14, 15 முடியும், இல்லைன்னா 14, 15 முடிங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் குறைந்தது அது ஒன்னாச்சும் முடியும். முடிச்சா ஏன்னா நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது அல்லாஹ் இடத்துல. எந்த அல்லாஹ் எழுதினா மாற்றி எழுதும் செய்யறாங்க. எழுதக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய பங்கை செலுத்த வேண்டும், நம்முடைய ஹக்கை செலுத்த வேண்டும். ஆகையினால் நன்மையான காரியம் இந்த மேராஜை பற்றி சொன்னோம், அதுக்காக லீவே விட்டோம். அந்த மேராஜினுடைய இரவிலே நின்று வணங்கியவர்கள், அமல் செய்தவர்கள், நோம்புவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபை அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். முடியாதவர்கள் என்ன பண்ணணும், அல்லாஹ் அந்த நன்மையான காரியம் ஈடுபட முடியாது போய்விட்டது. அரசாங்கமும் லீவ் விட்டுச்சே, இந்த இதுக்கு அரசாங்கம் லீவ் இல்லை. ஏன்னா இதுக்கு அல்லாஹ் டெஸ்ட் எப்படி நீங்க வேலை செய்து கொண்டே நீங்க பிடிக்கிறீங்களா, இல்லாட்டி எதுக்கெல்லாம் லீவ் போட்டுருக்கீங்களா, இதுக்கு லீவ் போட்டு நீங்க அமல் செய்யலான்னு பார்க்கறதுக்கு சான்ஸ். முடியாதவர்கள் முடிந்தவர்கள் நீ நோம்பையும் முடிஞ்சுட்டு வேலையும் பாருங்க, இன்ஷா அல்லாஹ் ரெட்டிப்பு நன்மை. இல்ல லீவ் போட முடியும், அமைதியாக வைத்திருந்து அமல் செய்து விட்டு அமலும் செய்யாம லீவ் போட முடிஞ்சவங்க லீவ்ல போடுங்க, வேலைக்கு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிடுங்க. மொத்தத்துல எப்படியாவது செஞ்சா பறக்கது, கைசா நீயத்தை ஐசா பறக்கது. எப்படி நம்ம அந்த நீயத்து நேரமோ அந்த அளவுக்கு போடுவோம், முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் முயற்சி பண்ணணும், அந்த இரவு பொன்னால நல்லா பயன்படுத்த வேண்டும், நம்முடைய பங்கை செலுத்த வேண்டும். நம்முடைய பங்கை செலுத்தினா அல்லாஹ் அல்லாஹ் ரங்க தானா தேடி வருங்க. ஏன்னா ஆகையினாலே சகோதரர்களே, இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய நாட்டம் நம்முடைய நாட்டம் அல்லாஹ் நாடாம நடக்காது, பொதுவாக அல்லாஹ் நாடாம நடக்காது என்பது உண்மை. நம்முடைய செயல்களை அமல்களை நியத்தை பொறுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானத்தால மாற்றி அமைக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி நன்மையை மாற்றி அமைக்கக்கூடியவங்க ஷபே பராத்துடைய இரவு. அந்த பராத்துடைய இரவை நாம் பயன்படுத்தி அல்லாஹ் இடத்திலே கொஞ்சியவர்களாக நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பிரயோஜனமாக அதை ஆக்கி தரணும் இன்ஷா அல்லாஹ். ஆகையினால இந்த பழைய டைம் பராத்தை பற்றி என்ன விளக்கமாக சொல்லி விளக்கம் போட்டு கேட்டுக்கிடுங்க. இது வருமானத்துக்கு ஒரு பொருள் சில விஷயம் என்ன இதை பயன்படுத்தி அந்த இரவை நம்ம பொண்ணான நாளாக பயன்படுத்தணும். அல்லாவோட கிருபை நம்ம தலைவர்லாம் நாங்கள் வந்து 21 வருஷம் 23 வருஷமா இந்த நாட்டில் இந்த இதே மாதிரி புனித நாட்களை பயன்படுத்தி எல்லோருக்கும் விளக்கம் சொல்லி எல்லாம் அதை செய்ய வச்சிருக்குது. அல்ல அவங்களுக்கு நம்மளுக்கு செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் பறக்க செய்யுது. ஏன்னா பத்து உடனே நடந்துகிட்டு இருக்கு, பயன்படுத்திக்கிறாங்க. சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு அந்த முசீபத்து அந்த நன்மையை அடையாம முசீபத்தில் மாட்டிக்கிட்டு அது அவங்களுடைய கஷ்டம். அதனால நம்ம எதையும் மறுக்க வேண்டாம். ஆகியனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செயல்பட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை எல்லாம் தீய கூட்டத்தை விட்டும் மூதேவியுடைய கூட்டத்தை விட்டு நீக்கி ஸ்ரீதேவியுடைய கூட்டத்தை நல்லவியாருடைய கூட்டத்தை எல்லாம் ஆக்கி வச்சு இந்த புனிதமான நாளை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய வருத்தத்தை நீக்கி பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா வஃபினா வ வஃபனா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ் அனைவருடைய பாவங்களை பிழைகளை மாற்றி சேருவாயாக. உண்மையாக உடைய உறுதிப்பாடாக இருப்பதற்கும் தீமையாக உடைய அதை விட்டு தவிர நடப்பதற்கு கருவி செய்தருள்வாயாக. என்னுடைய ஆஜத்துக்களை நாட்டுகளை ஹைராமா நிறைவேற்றி தந்திருவாயாக. யார் யார் நாம் தொகுதியினமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுகத்தை தந்திருவாயாக. யார் யார் நாம் ஈமானுடைய குறைபாடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஈமானுடைய உறுதிப்பாட்டை தந்திருவாயாக. அமல்களை குறைபாடுடையவர்களுக்கு யாரையும் உறுதிப்பாடான நவதரமாக செய்ய நல்ல முறையை இகலாசானவர்களை செய்வதற்கு கருவி செய்தருள்வாயாக. யாரெல்லாம் உன்னை அறிந்து வழங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்திருவாயாக. யாரெல்லாம் திருவியான ஷாபமாவுடைய வரக்காத்தையும் ரமலானுடைய வரக்காத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய நல்லடியாவுடைய குழந்தை எங்களை சேர்த்தல்வாயாக. இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்கின்ற அத்தனை ரஹமத்தின் வரக்கத்தின் சொல்லுவாயாக. இதில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியாமல் எந்தெந்த தடைகள் இருக்கிறதோ தடைகளில் அடி சலாமத்தா நிற்கிறல்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய ஆஜத்துகளை நாட்டுகளை இந்த மஜ்லிஸிலே வரக்கத்துடைய ஹைராமா நிறைவேற்றி தந்துருவாயாக. என்னுடைய வாக்களை அறிஞனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டியான மகள வீட்டில் கொடுத்தாலும் பதில் சஹாபாக்கள் கொடுத்தாலும் ரோஜனாகினுடைய போட்டியாலும் அஜ்மீர் ஷாஜானாவுடைய போட்டாலும் ஷாமி பாட்ஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய போட்டியாலும் எங்களுடைய ஷேகனா நூரி ஷாத்தல்லாவுடைய புரட்டாலும் ஜுதி சஃபக்காவுடைய புரட்டாலும் மற்றும் எல்லா தரிகாக்களுடைய காமிதான ஷேகுமார்கள் கலிமார்கள் அனைவருடைய புரோட்டினாலும் என்னுடைய எல்லா காரியங்களையும் சலாமத்தான் நிறைவேற்றி கொண்டவர்களாக. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லக மக்தாசிதனா வஸ்மஹலனா மானலா யா வாசிஅல் கரமி ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலா ஸையிதில் முர்ஸலீன் வ நூரி அஷ்ஷீஹி வ வஹரி மக்தலிகம் ஸையிதனா மௌலானா முஹம்மது أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب. السلام عليكم.